365 நாட்கள் பைபிள் சவாலின் 94வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் 2 சாமுவேல் 16 முதல் 18 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு தாவீதின் வாழ்க்கையில் ஏற்பட்ட போராட்டங்களையும் துயரங்களையும் காட்டுகிறது. தேவன் தேர்ந்தெடுத்த தலைவர்களுக்கும் சோதனைகள் வரும் என்பதை இது நினைவூட்டுகிறது. ஆனால் ஒவ்வொரு கஷ்டத்திலும் தேவனுடைய அதிகாரமும் நீதியும் தொடர்ந்து செயல்படுகிறது. ஆண்டவரே, கடினமான காலங்களிலும் உம்மை நம்பி விசுவாசமாக நிலைத்திருக்க எங்களுக்கு உதவுமாறு அருள் புரியும். சிந்தனையுடனும் விசுவாசத்துடனும் வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 94 of the 365 days Bible challenge. Today we will be reading from 2 Samuel 16 to 18. These passages describe a time of conflict and sorrow in David's life, reminding us that even God's chosen leaders face trials and painful consequences. Yet through every hardship, God's sovereignty and justice continue to unfold. Lord, help us trust you in seasons of difficulty and remain faithful even when life feels uncertain. Let us begin with reflection and faith. 2 சாமுவேல் அதிகாரம் 16. 2 Samuel chapter 16. வசனம் 1. தாவீது மலையுச்சியிலிருந்து சற்றப்புறம் நடந்து போனபோது, இதோ மேவிபோசேத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டிக்கொண்டு வந்து அவனைச் சந்தித்தான். அவைகளில் 200 அப்பங்களும் வற்றலான 100 திராட்சப்பழ குலைகளும் வசந்த காலத்து பலனான 100 குலைகளும் ஒரு துருத்தி திராட்சரசமும் இருந்தது. Verse 1. And when David was a little past the top of the hill, behold, Ziba the servant of Mephibosheth met him, with a couple of asses saddled, and upon them 200 loaves of bread, and 100 bunches of raisins, and 100 of summer fruits, and a bottle of wine. வசனம் 2. ராஜா சீபாவை பார்த்து, இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு, சீபா, கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்சரசம் வனாந்தரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதற்குமே என்றான். Verse 2. And the king said unto Ziba, What meanest thou by these? And Ziba said, The asses be for the king's household to ride on, and the bread and summer fruit for the young men to eat, and the wine, that such as be faint in the wilderness may drink. வசனம் 3. அப்பொழுது ராஜா, உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு, சீபா ராஜாவை நோக்கி, எருசலேமில் இருக்கிறான். இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான். Verse 3. And the king said, And where is thy master's son? And Ziba said unto the king, Behold, he abideth at Jerusalem. For he said, Today shall the house of Israel restore me the kingdom of my father. வசனம் 4. அப்பொழுது ராஜா சீபாவை நோக்கி, மேவிபோசேத்திற்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான். அதற்கு சீபா, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் என்று நான் பணிந்து கேட்டுக்கொள்ளுகிறேன் என்றான். Verse 4. Then said the king to Ziba, Behold, thine are all that pertained unto Mephibosheth. And Ziba said, I humbly beseech thee, that I may find grace in thy sight, my lord, O king. வசனம் 5. தாவீது ராஜா பகூரிம் மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாயிருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து. Verse 5. And when King David came to Bahurim, behold, thence came out a man of the family of the house of Saul, whose name was Shimei, the son of Gera. He came forth,
and cursed still as he came. வசனம் 6. சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். Verse 6. And he cast stones at David, and at all the servants of King David, and all the people and all the mighty men were on his right hand and on his left. வசனம் 7. சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. Verse 7. And thus said Shimei when he cursed, come out, thou bloody man, and thou man of Belial. வசனம் 8. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். Verse 8. The Lord hath returned upon thee all the blood of the house of Saul, in whose stead thou hast reigned, and the Lord hath delivered the kingdom into the hand of Absalom thy son. And, behold, thou art taken in thy mischief, because thou art a bloody man. வசனம் 9. அப்பொழுது செருயாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்தச் செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன்? நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். Verse 9. Then said Abishai the son of Zeruiah unto the king, why should this dead dog curse my lord the king? Let me go over, I pray thee, and take off his head. வசனம் 10. அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். Verse 10. And the king said, what have I to do with you, ye sons of Zeruiah? So let him curse, because the Lord hath said unto him, curse David. Who shall then say, wherefore hast thou done so? வசனம் 11. பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்பப்பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான்? அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். Verse 11. And David said to Abishai, and to all his servants, behold, my son, which came forth of my bowels, seeketh my life. How much more now may this Benjamite do it? Let him alone, and let him curse, for the Lord hath bidden him. வசனம் 12. ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து, இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிக்கட்டுவார் என்றான். Verse 12. It may be that the Lord will look on mine affliction, and that the Lord will requite me good for his cursing this day. வசனம் 13. அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமேயியும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து, அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றிக்கொண்டே வந்தான். Verse 13. And as David and his men went by the way, Shimei went along on the hillside over against him, and cursed as he went, and threw stones at him, and cast dust. வசனம் 14. ராஜாவும் அவனோடிருந்த சகல ஜனங்களும் விடாய்த்தவர்களாய் தங்குமிடத்திலே சேர்ந்து இளைப்பாறினார்கள். Verse 14. And the king, and all the people that were with him, came weary, and refreshed themselves there. வசனம் 15. அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷராகிய சகல ஜனங்களும் அவனோடே கூட அகித்தோப்பேலும் எருசலேமுக்கு வந்தார்கள். Verse 15. And Absalom, and all the people the men of Israel,
came to Jerusalem, and Ahithophel with him. வசனம் 16. அர்க்கியனாகிய ஊசாய் என்னும் தாவீதின் சிநேகிதன் அப்சலோமிடத்தில் வந்தபோது ஊசாய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே வாழ்க, ராஜாவே வாழ்க என்றான். Verse 16. And it came to pass, when Hushai the Archite, David's friend, was come unto Absalom, that Hushai said unto Absalom, God save the king, God save the king. வசனம் 17. அப்பொழுது அப்சலோம் ஊசாயை பார்த்து, உன் சிநேகிதன் மேல் உனக்கு இருக்கிற தயை இதுதானோ? உன் சிநேகிதனோடே நீ போகாதே போனது என்ன என்று கேட்டான். Verse 17. And Absalom said to Hushai, Is this thy kindness to thy friend? Why wentest thou not with thy friend? வசனம் 18. அதற்கு ஊசாய் அப்சலோமை நோக்கி, அப்படி அல்ல, கர்த்தரும் இந்த ஜனங்களும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் தெரிந்து கொள்ளுகிறவரையே நான் சேர்ந்து அவரோடே இருப்பேன். Verse 18. And Hushai said unto Absalom, Nay, but whom the Lord, and this people, and all the men of Israel, choose, his will I be, and with him will I abide. வசனம் 19. இதுவும் அல்லாமல், நான் யாரிடத்தில் சேவிப்பேன்? அவருடைய குமாரனிடத்தில் அல்லவா? உம்முடைய தகப்பனிடத்தில் எப்படி சேவித்தேனோ அப்படியே உம்மிடத்திலும் சேவிப்பேன் என்றான். Verse 19. And again, whom should I serve? Should I not serve in the presence of his son? As I have served in thy father's presence, so will I be in thy presence. வசனம் 20. அப்சலோம் அகித்தோப்பேலை பார்த்து, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான். Verse 20. Then said Absalom to Ahithophel, Give counsel among you what we shall do. வசனம் 21. அப்பொழுது அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின்வைத்த அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும். அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடிருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்றான். Verse 21. And Ahithophel said unto Absalom, Go in unto thy father's concubines, which he hath left to keep the house, and all Israel shall hear that thou art abhorred of thy father. Then shall the hands of all that are with thee be strong. வசனம் 22. அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தான். Verse 22. So they spread Absalom a tent upon the top of the house. And Absalom went in unto his father's concubines in the sight of all Israel. வசனம் 23. அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கைப் போல இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனையெல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. Verse 23. And the counsel of Ahithophel, which he counselled in those days, was as if a man had inquired at the oracle of God. So was all the counsel of Ahithophel both with David and with Absalom. 2 சாமுவேல் அதிகாரம் 17. 2 Samuel chapter 17. வசனம் 1. பின்பு அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். Verse 1. Moreover Ahithophel said unto Absalom, Let me now choose out 12,000 men, and I will arise and pursue after David this night. வசனம் 2. அவன் விடாய்த்தவனும் கைதளர்ந்தவனுமாயிருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அப்பொழுது அவனோடிருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடிப்போவதினால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி. Verse 2. And I will come upon him while he is weary and weak-handed, and will make him afraid,
and all the people that are with him shall flee, and I will smite the king only. வசனம் 3. ஜனங்களையெல்லாம் உம்முடைய வசமாய் திரும்ப பண்ணுவேன். இப்படிச் செய்ய நீர் வகை தேடினால் எல்லாரும் திரும்பின பின் ஜனங்கள் சமாதானத்தோடு இருப்பார்கள் என்றான். Verse 3. And I will bring back all the people unto thee. The man whom thou seekest is as if all returned. So all the people shall be in peace. வசனம் 4. இந்த வார்த்தை அப்சலோமின் பார்வைக்கும் இஸ்ரவேலுடைய சகல மூப்பரின் பார்வைக்கும் நலமாய் தோன்றினது. Verse 4. And the same pleased Absalom well, and all the elders of Israel. வசனம் 5. ஆகிலும் அப்சலோம் அர்க்கியனாகிய ஊசாயை கூப்பிட்டு அவன் வாய்மொழியையும் கேட்போம் என்றான். Verse 5. Then said Absalom, Call now Hushai the Archite also, and let us hear likewise what he saith. வசனம் 6. ஊசாய் அப்சலோமிடத்தில் வந்தபோது அப்சலோம் அவனை பார்த்து இந்த பிரகாரமாக அகித்தோப்பேல் சொன்னான். அவன் வார்த்தையின்படி செய்வோமா அல்லவென்றால் நீ சொல் என்றான். Verse 6. And when Hushai was come to Absalom, Absalom spake unto him, saying, Ahithophel hath spoken after this manner. Shall we do after his saying? If not, speak thou. வசனம் 7. அப்பொழுது ஊசாய் அப்சலோமை நோக்கி அகித்தோப்பேல் இந்த விசை சொன்ன ஆலோசனை நல்லதல்ல என்றான். Verse 7. And Hushai said unto Absalom, The counsel that Ahithophel hath given is not good at this time. வசனம் 8. மேலும் ஊசாய் உம்முடைய தகப்பனும் அவன் மனுஷரும் பலசாலிகள் என்றும் வெளியிலே குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல மனமெரிகிறவர்கள் என்றும் நீர் அறிவீர். உம்முடைய தகப்பன் யுத்தவீரனுமாயிருக்கிறார். அவர் இராக்காலத்தில் ஜனங்களோடே தங்கமாட்டார். Verse 8. For, said Hushai, Thou knowest thy father and his men, that they be mighty men, and they be chafed in their minds, as a bear robbed of her whelps in the field. And thy father is a man of war, and will not lodge with the people. வசனம் 9. இதோ அவர் இப்பொழுது ஒரு கெபியிலாவது வேறே யாதோரிடத்திலாவது ஒளித்திருப்பார். துவக்கத்திலேதானே நம்முடையவர்களில் சிலர் பட்டார்களேயானால் அதை கேட்கிற யாவரும் அப்சலோமை பின் செல்லுகிற ஜனங்களில் சங்காரம் உண்டாயிற்று என்பார்கள். Verse 9. Behold, he is hid now in some pit, or in some other place, and it will come to pass, when some of them be overthrown at the first, that whosoever heareth it will say, There is a slaughter among the people that follow Absalom. வசனம் 10. அப்பொழுது சிங்கத்தின் இருதயத்திற்கொத்த இருதயமுள்ள பலவானாயிருக்கிறவனும் கூட கலங்கி போவான். உம்முடைய தகப்பன் சவுரியவான் என்றும் அவரோடிருக்கிறவர்கள் பலசாலிகள் என்றும் இஸ்ரவேலர் எல்லாரும் அறிவார்கள். Verse 10. And he also, that is valiant, whose heart is as the heart of a lion, shall utterly melt, for all Israel knoweth that thy father is a mighty man, and they which be with him are valiant men. வசனம் 11. ஆதலால் நான் சொல்லுகிற யோசனையாவது தான் முதல் பெயர்செபா மட்டும் இருக்கிற கடற்கரை மணலத்தனை திரட்சியான இஸ்ரவேலர் எல்லாரும் உம்மண்டையில் கூட்டப்பட்டு நீர்தானே கூட யுத்தத்திற்கு போக வேண்டும். Verse 11. Therefore I counsel that all Israel be generally gathered unto thee, from Dan even to Beersheba, as the sand that is by the sea for multitude, and that thou go to battle in thine own person. வசனம் 12. அப்பொழுது அவரை கண்டுபிடிக்கிற எவ்விடத்திலாகிலும் நாம் அவரிடத்தில் போய் பனி பூமியின் மேல் இறங்குவது போல அவர் மேல் இறங்குவோம். அப்படியே அவரோடிருக்கிற எல்லா மனுஷரிலும் ஒருவனும் அவருக்கு மீந்திருப்பதில்லை. Verse 12.
So shall we come upon him in some place where he shall be found. And we will light upon him as the dew falleth on the ground. And of him and of all the men that are with him there shall not be left so much as one. வசனம் 13. ஒரு பட்டணத்திற்குள் புகுந்தாரேயானால் இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த பட்டணத்தின் மேல் கயிறுகளை போட்டு அங்கே ஒரு பொடிக்கல்லும் காணப்படாதே போகுமட்டும் அதை இழுத்து ஆற்றிலே போடுவார்கள் என்றான். Verse 13. Moreover, if he be gotten into a city, then shall all Israel bring ropes to that city, and we will draw it into the river, until there be not one small stone found there. வசனம் 14. அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பேலின் ஆலோசனையை பார்க்கிலும் அர்க்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குகிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். Verse 14. And Absalom and all the men of Israel said, The counsel of Hushai the Archite is better than the counsel of Ahithophel. For the Lord had appointed to defeat the good counsel of Ahithophel, to the intent that the Lord might bring evil upon Absalom. வசனம் 15. பின்பு ஊசாய் சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்களை பார்த்து இன்னபடி அகித்தோப்பேல் அப்சலோமுக்கும் இஸ்ரவேலின் மூப்பருக்கும் ஆலோசனை சொன்னான். நானோ இன்னபடி ஆலோசனை சொன்னேன். Verse 15. Then said Hushai unto Zadok and to Abiathar the priests, Thus and thus did Ahithophel counsel Absalom and the elders of Israel, and thus have I counselled. வசனம் 16. இப்பொழுதும் நீங்கள் சீக்கிரமாய் தாவீதுக்கு அறிவிக்கும்படிக்கு செய்தி அனுப்பி நீர் இன்று ராத்திரி வனாந்தரத்தின் வெளிகளிலே தங்க வேண்டாம். ராஜாவும் அவரோடிருக்கிற சகல ஜனங்களும் விழுங்கப்படாதபடிக்கு தாமதம் இல்லாமல் அக்கறைப்பட வேண்டும் என்று சொல்லச் சொல்லுங்கள் என்றான். Verse 16. Now therefore send quickly, and tell David, saying, Lodge not this night in the plains of the wilderness, but speedily pass over, lest the king be swallowed up, and all the people that are with him. வசனம் 17. யோனத்தானும் அகிமாசும் தாங்கள் நகரத்தில் பிரவேசிக்கிறதினால் காணப்படாதபடிக்கு இன்றோகேல் அண்டை நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு வேலைக்காரி போய் அதை அவர்களுக்குச் சொன்னாள். அவர்கள் தாவீது ராஜாவுக்கு அதை அறிவிக்கப் போனார்கள். Verse 17. Now Jonathan and Ahimaaz stayed by in Rogel, for they might not be seen to come into the city. And a wench went and told them. And they went and told King David. வசனம் 18. ஒரு பிள்ளையாண்டான் அவர்களை கண்டு அப்சலோமுக்கு அறிவித்தான். ஆகையால் அவர்கள் இருவரும் சீக்கிரமாய் போய் பகூரிமிலிருக்கிற ஒரு மனுஷன் வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். அவன் முற்றத்தில் ஒரு கிணறு இருந்தது. அதில் இறங்கினார்கள். Verse 18. Nevertheless a lad saw them, and told Absalom. But they went both of them away quickly, and came to a man's house in Bahurim, which had a well in his court, whither they went down. வசனம் 19. வீட்டுக்காரி ஒரு பாயை எடுத்து கிணற்றுவாயின் மேல் விரித்து காரியம் வெளிப்படாதபடிக்கு அதின் மேல் நொய்யை பரப்பி வைத்தாள். Verse 19. And the woman took and spread a covering over the well's mouth, and spread ground corn thereon, and the thing was not known. வசனம் 20. அப்சலோமின் சேவகர் அந்த ஸ்திரீயினிடத்தில் வீட்டிற்குள் வந்து அகிமாசும் யோனத்தானும் எங்கே என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அந்த ஸ்திரீ வாய்க்காலுக்கு அப்பாலே போய்விட்டார்கள் என்றாள். இவர்கள் தேடி காணாதே போய் எருசலேமுக்கு திரும்பினார்கள். Verse 20. And when Absalom's servants came to the woman to the house, they said, Where is Ahimaaz and Jonathan? And the woman said unto them, They be gone over the brook of water. And when they had sought and could not find them, they returned to Jerusalem.
வசனம் 21. இவர்கள் போன பிற்பாடு அவர்கள் கிணற்றிலிருந்து ஏறி வந்து தாவீது ராஜாவுக்கு அறிவித்து, தாவீதை நோக்கி, சீக்கிரமாய் எழுந்து ஆற்றை கடந்து போங்கள், இன்னபடி அகித்தோப்பேல் உங்களுக்கு விரோதமாய் ஆலோசனை சொன்னான் என்றார்கள். Verse 21. And it came to pass, after they were departed, that they came up out of the well, and went and told King David, and said unto David, Arise, and pass quickly over the water, for thus hath Ahithophel counselled against you. வசனம் 22. அப்பொழுது தாவீதும் அவனோடிருந்த சகல ஜனங்களும் எழுந்து யோர்தானை கடந்து போனார்கள். பொழுது விடுகிறதற்குள்ளாக யோர்தானை கடவாதவன் ஒருவனும் இல்லை. Verse 22. Then David arose, and all the people that were with him, and they passed over Jordan. By the morning light there lacked not one of them that was not gone over Jordan. வசனம் 23. அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரிலிருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டுக்காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்று கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். Verse 23. And when Ahithophel saw that his counsel was not followed, he saddled his ass, and arose, and gat him home to his house, to his city, and put his household in order, and hanged himself, and died, and was buried in the sepulchre of his father. வசனம் 24. தாவீது மக்னாயீமுக்கு வந்தான். அப்சலோமும் சகல இஸ்ரவேலரோடும் கூட யோர்தானை கடந்தான். Verse 24. Then David came to Mahanaim, and Absalom passed over Jordan, he and all the men of Israel with him. வசனம் 25. அப்சலோம் யோவாபுக்கு பதிலாக அமாசாவை இராணுவ தலைவனாக்கினான். இந்த அமாசா நாகாசின் குமாரத்தியும் செருயாவின் சகோதரியும் யோவாபின் அத்தையுமாகிய அபிகாயிலை படைத்த இஸ்ரவேலனாகிய எத்திரா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனுடைய குமாரனாயிருந்தான். Verse 25. And Absalom made Amasa captain of the host instead of Joab, which Amasa was a man's son, whose name was Itra an Israelite, that went into Abigail the daughter of Nahash, sister to Zeruiah Joab's mother. வசனம் 26. இஸ்ரவேல் ஜனங்களும் அப்சலோமும் கீலேயா தேசத்திலே பாளையமிறங்கினார்கள். Verse 26. So Israel and Absalom pitched in the land of Gilead. வசனம் 27. தாவீது மக்னாயீமில் சேர்ந்தபோது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தானாகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோதேபார் ஊரானான அம்மியேலின் குமாரன் மாகீரும் ரோகிலிம் ஊரானும் கீலேயாத்தியனுமாகிய பர்சிலாவும். Verse 27. And it came to pass, when David was come to Mahanaim, that Sobi the son of Nahash of Rabbah of the children of Ammon, and Machir the son of Amiel of Lodaba, and Barzillai the Gileadite of Rogelim. வசனம் 28. மெத்தைகளையும் கலங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வாட்கோதுமையையும் மாவையும் வறுத்த பயட்டையும் பெரும் பயட்டையும் சிறு பயட்டையும் வறுத்த சிறு பயட்டையும். Verse 28. Brought beds, and basins, and earthen vessels, and wheat, and barley, and flour, and parched corn, and beans, and lentils, and parched pulse. வசனம் 29. தேனையும் வெண்ணெயையும் ஆடுகளையும் பால்கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடிருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுகிறதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே பசியும் இளைப்பும் தவனமுமாயிருப்பார்கள் என்று இப்படி செய்தார்கள். Verse 29. And honey, and butter, and sheep, and cheese of kine, for David, and for the people that were with him, to eat,
For they said, The people is hungry and weary and thirsty in the wilderness. 2 சாமுவேல் அதிகாரம் 18 2 Samuel chapter 18. வசனம் 1. தாவீது தன்னோடிருந்த ஜனங்களை இலக்கம் பார்த்து அவர்கள் மேல் 1000க்கு அதிபதிகளையும் 100க்கு அதிபதிகளையும் வைத்து. Verse 1. And David numbered the people that were with him, and set captains of thousands and captains of hundreds over them. வசனம் 2. பின்பு தாவீது ஜனங்களில் 1/3 பங்கை யோவாபின் வசமாகவும் 1/3 பங்கை செருயாவின் குமாரனும் யோவாபின் சகோதரனுமான அபிசாயின் வசமாகவும் 1/3 பங்கை கித்தியனாகிய ஈத்தாயின் வசமாகவும் அனுப்பி, நானும் உங்களோடே கூட புறப்பட்டு வருவேன் என்று ராஜா ஜனங்களிடத்தில் சொன்னான். Verse 2. And David sent forth a third part of the people under the hand of Joab, and a third part under the hand of Abishai the son of Zeruiah, Joab's brother, and a third part under the hand of Ittai the Gittite. And the king said unto the people, I will surely go forth with you myself also. வசனம் 3. ஜனங்களோ, நீர் புறப்பட வேண்டாம், நாங்கள் முறிந்தோடி போனாலும் அவர்கள் எங்கள் காரியத்தை ஒரு பொருட்டாக எண்ணமாட்டார்கள். எங்களில் பாதிப்பேர் செத்துப்போனாலும் எங்கள் காரியத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். நீரோ எங்களில் 10,000 பேருக்கு சரி, நீர் பட்டணத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும் என்றார்கள். Verse 3. But the people answered, Thou shalt not go forth. For if we flee away, they will not care for us. Neither if half of us die, will they care for us. But now, thou art worth 10,000 of us. Therefore now, it is better that thou succor us out of the city. வசனம் 4. அப்பொழுது ராஜா அவர்களை பார்த்து, உங்களுக்கு நலமாய் தோன்றுகிறதைச் செய்வேன் என்று சொல்லி, ராஜா ஒலிமுகவாசல் ஓரத்திலே நின்றான். ஜனங்கள் எல்லாரும் 100 1000 புறப்பட்டார்கள். Verse 4. And the king said unto them, What seemeth you best I will do. And the king stood by the gate side. And all the people came out by hundreds and by thousands. வசனம் 5. ராஜா யோவாபையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி, பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை என்னிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டான். இப்படி ராஜா அப்சலோமை குறித்து அதிபதிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டதை ஜனங்கள் எல்லாரும் கேட்டிருந்தார்கள். Verse 5. And the king commanded Joab and Abishai and Ittai, saying, Deal gently for my sake with the young man, even with Absalom. And all the people heard when the king gave all the captains charge concerning Absalom. வசனம் 6. ஜனங்கள் வெளியே இஸ்ரவேலருக்கு எதிராக புறப்பட்ட பிற்பாடு எப்ராயிம் காட்டிலே யுத்தம் நடந்தது. Verse 6. So the people went out into the field against Israel, and the battle was in the wood of Ephraim. வசனம் 7. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சேவகருக்கு முன்பாக முறிய அடிக்கப்பட்டார்கள். அங்கே அன்றைய தினம் 20,000 பேர் மடியத்தக்கதாக பெரிய சங்காரம் உண்டாயிற்று. Verse 7. Where the people of Israel were slain before the servants of David. And there was there a great slaughter that day of 20,000 men. வசனம் 8. யுத்தம் அந்த தேசம் எங்கும் பறந்தது. அன்றைய தினம் பட்டயம் பட்சித்த ஜனங்களை பார்க்கிலும் காடு பட்சித்த ஜனம் அதிகம். Verse 8. For the battle was there scattered over the face of all the country. And the wood devoured more people that day than the sword devoured. வசனம் 9. அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு
அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறியிருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. Verse 9. And Absalom met the servants of David. And Absalom rode upon a mule. And the mule went under the thick boughs of a great oak. And his head caught hold of the oak. And he was taken up between the heaven and the earth. And the mule that was under him went away. வசனம் 10. அதை ஒருவன் கண்டு யோவாபுக்கு அறிவித்து, இதோ அப்சலோமை ஒரு கர்வாலி மரத்திலே தொங்க கண்டேன் என்றான். Verse 10. And a certain man saw it, and told Joab, and said, Behold, I saw Absalom hanged in an oak. வசனம் 11. அப்பொழுது யோவாப் தனக்கு அதை அறிவித்தவனை நோக்கி, நீ அதைக் கண்டாயே, பின்னை ஏன் அவனை அங்கே வெட்டி தரையிலே தள்ளிப்போடவில்லை? நான் உனக்கு 10 வெள்ளிக்காசையும் ஒரு கச்சையையும் கொடுக்க கடமையுள்ளவனாயிருப்பேனே என்றான். Verse 11. And Joab said unto the man that told him, And, behold, thou essayest him, and why didst thou not smite him there to the ground? And I would have given thee 10 shekels of silver, and a girdle. வசனம் 12. அந்த மனுஷன் யோவாபை நோக்கி, என் கைகளில் 1000 வெள்ளிக்காசு நிறுத்து கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய குமாரன் மேல் என் கையை நீட்ட மாட்டேன். பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை நீங்கள் அவரவர் காப்பாற்றுங்கள் என்று ராஜா உமக்கும் அபிசாய்க்கும் ஈத்தாய்க்கும் எங்கள் காதுகள் கேட்க கட்டளையிட்டாரே. Verse 12. And the man said unto Joab, Though I should receive 1,000 shekels of silver in mine hand, yet would I not put forth mine hand against the king's son. For in our hearing the king charged thee and Abishai and Ittai, saying, Beware that none touch the young man Absalom. வசனம் 13. ராஜாவுக்கு ஒரு காரியமும் மறைவாயிருக்க மாட்டாது. ஆதலால் நான் அதைச் செய்வேனாகில் என் பிராணனுக்கே விரோதமாகச் செய்பவனாவேன், நீரும் எனக்கு விரோதமாயிருப்பீர் என்றான். Verse 13. Otherwise I should have wrought falsehood against mine own life. For there is no matter hid from the king, and thou thyself wouldest have set thyself against me. வசனம் 14. ஆதலால் யோவாப், நான் இப்படி உன்னோடே பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே 3 வல்லையங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடே தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான். Verse 14. Then said Joab, I may not tarry thus with thee. And he took 3 darts in his hand, and thrust them through the heart of Absalom, while he was yet alive in the midst of the oak. வசனம் 15. அப்பொழுது யோவாபின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்துக் கொன்று போட்டார்கள். Verse 15. And 10 young men that bare Joab's armor compassed about and smote Absalom, and slew him. வசனம் 16. அப்பொழுது யோவாப் எக்காளம் ஊதி ஜனங்களை நிறுத்தி போட்டபடியினால் ஜனங்கள் இஸ்ரவேலை பின்தொடருகிறதை விட்டு திரும்பினார்கள். Verse 16. And Joab blew the trumpet, and the people returned from pursuing after Israel, for Joab held back the people. வசனம் 17. அவர்கள் அப்சலோமை எடுத்து அவனை காட்டிலுள்ள ஒரு பெரிய குழியிலே போட்டு அவன் மேல் மகா பெரிய கட்குவியலை குவித்தார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். Verse 17. And they took Absalom, and cast him into a great pit in the wood, and laid a very great heap of stones upon him. And all Israel fled every one to his tent. வசனம் 18. அப்சலோம் உயிரோடே இருக்கையில் என் பேரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பேரை தரித்திருந்தான்.
அது இந்நாள் வரைக்கும் அப்சலோமின் அடையாளம் என்று சொல்லப்படும். Verse 18. Now Absalom in his lifetime had taken and reared up for himself a pillar, which is in the king's dale, for he said, I have no son to keep my name in remembrance. And he called the pillar after his own name. And it is called unto this day, Absalom's place. வசனம் 19. சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் கர்த்தர் ராஜாவை அவர் சத்துருக்களின் கைக்கு நீங்கலாக்கி நியாயஞ்செய்தார் என்னும் செய்தியை அவருக்கு கொண்டு போக நான் ஓடட்டுமே என்றான். Verse 19. Then said Ahimaaz the son of Zadok, Let me now run, and bear the king tidings, how that the Lord hath avenged him of his enemies. வசனம் 20. யோவாப் அவனை நோக்கி, இன்றைய தினம் நீ செய்தியை கொண்டு போகக்கூடாது, இன்னொரு நாளிலே நீ செய்தியை கொண்டு போகலாம். ராஜாவின் குமாரன் செத்தபடியினால் இன்றைக்கு நீ செய்தியை கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி. Verse 20. And Joab said unto him, Thou shalt not bear tidings this day, but thou shalt bear tidings another day. But this day thou shalt bear no tidings, because the king's son is dead. வசனம் 21. யோவாப் கூஷியை நோக்கி, நீ போய் கண்டதை ராஜாவுக்கு அறிவி என்றான். கூஷி யோவாபை வணங்கி ஓடினான். Verse 21. Then said Joab to Cushi, Go tell the king what thou hast seen. And Cushi bowed himself unto Joab, and ran. வசனம் 22. சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் இன்னும் யோவாபை நோக்கி, எப்படியானாலும் கூஷியின் பிறகாலே நானும் ஓடட்டுமே என்று திரும்ப கேட்டதற்கு யோவாப், என் மகனே, சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன என்றான். Verse 22. Then said Ahimaaz the son of Zadok yet again to Joab, But howsoever, let me, I pray thee, also run after Cushi. And Joab said, Wherefore wilt thou run, my son, seeing that thou hast no tidings ready? வசனம் 23. அதற்கு அவன், எப்படியானாலும் நான் ஓடுவேன் என்றான். அப்பொழுது யோவாப், ஓடு என்றான். அப்படியே அகிமாஸ் சமனான பூமி வழியாயோடி கூஷிக்கு முந்திக் கொண்டான். Verse 23. But howsoever, said he, Let me run. And he said unto him, Run. Then Ahimaaz ran by the way of the plain, and overran Cushi. வசனம் 24. தாவீது 2 ஒலிமுக கெவுனிவாசலுக்கு நடுவாக உட்கார்ந்திருந்தான். ஜாமங்காக்கிறவன் அலங்கத்தில் இருக்கிற கெவுனியின் மேல் நடந்து தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஒரு மனுஷன் தனியே ஓடிவருகிறதைக் கண்டு. Verse 24. And David sat between the two gates, and the watchman went up to the roof over the gate unto the wall, and lifted up his eyes, and looked, and behold a man running alone. வசனம் 25. கூப்பிட்டு ராஜாவுக்கு அறிவித்தான். அப்பொழுது ராஜா, அவன் ஒருவனாய் வந்தால் அவன் வாயிலே நல்ல செய்தி இருக்கும் என்றான். அவன் ஓடிக்கிட்ட வரும்போது. Verse 25. And the watchman cried, and told the king, and the king said, If he be alone, there is tidings in his mouth. And he came apace, and drew near. வசனம் 26. ஜாமங்காக்கிறவன் வேறொருவன் ஓடிவருகிறதைக் கண்டு, அதோ பின்னொருவன் தனியே ஓடிவருகிறான் என்று வாசல் காக்கிறவனோடே கூப்பிட்டுச் சொன்னான். அப்பொழுது ராஜா, அவனும் நல்ல செய்தி கொண்டு வருகிறவன் என்றான். Verse 26. And the watchman saw another man running. And the watchman called unto the porter, and said, Behold, another man running alone. And the king said, He also bringeth tidings. வசனம் 27. மேலும் ஜாமங்காக்கிறவன், முந்தினவனுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரன் அகிமாசுடைய ஓட்டம் போலிருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றான். அப்பொழுது ராஜா,
அவன் நல்ல மனுஷன், அவன் நல்ல செய்தி சொல்ல வருகிறான் என்றான். Verse 27. And the watchman said, Methinketh the running of the foremost is like the running of Ahimaaz the son of Zadok. And the king said, He is a good man, and cometh with good tidings. வசனம் 28. அகிமாஸ் வந்து ராஜாவை நோக்கி சமாதானம் என்று சொல்லி முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு விரோதமாய் தங்கள் கைகளை எடுத்த மனுஷரை ஒப்புக் கொடுத்திருக்கிற உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றான். Verse 28. And Ahimaaz called, and said unto the king, All is well. And he fell down to the earth upon his face before the king, and said, Blessed be the Lord thy God, which hath delivered up the men that lifted up their hand against my lord the king. வசனம் 29. அப்பொழுது ராஜா பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாயிருக்கிறானா என்று கேட்டதற்கு, அகிமாஸ் யோவாப் ராஜாவின் வேலைக்காரனையும் உம்முடைய அடியானையும் அனுப்புகிறபோது ஒரு பெரிய சந்தடி இருந்தது, ஆனாலும் அது இன்னதென்று தெரியாது என்றான். Verse 29. And the king said, Is the young man Absalom safe? And Ahimaaz answered, When Joab sent the king's servant, and me, thy servant, I saw a great tumult, but I knew not what it was. வசனம் 30. அப்பொழுது ராஜா, நீ அங்கே போய் நில் என்றான். அவன் ஒரு பக்கத்தில் போய் நின்றான். Verse 30. And the king said unto him, Turn aside, and stand here. And he turned aside, and stood still. வசனம் 31. இதோ கூஷி வந்து, ராஜாவாகிய என் ஆண்டவனே, நற்செய்தி, இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயஞ்செய்தார் என்றான். Verse 31. And behold, Cushi came, and Cushi said, Tidings, my lord the king, for the Lord hath avenged thee this day of all them that rose up against thee. வசனம் 32. அப்பொழுது ராஜா கூஷியை பார்த்து, பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாயிருக்கிறனா என்று கேட்டதற்கு, கூஷி என்பவன், அந்த பிள்ளையாண்டானுக்கு நடந்தது போல ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாய் எழும்புகிற யாவருக்கும் நடக்க கடவது என்றான். Verse 32. And the king said unto Cushi, Is the young man Absalom safe? And Cushi answered, The enemies of my lord the king, and all that rise against thee to do thee hurt, be as that young man is. வசனம் 33. அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெவுனிவாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறிப்போய் அழுதான். அவன் ஏறிப்போகையில், என் மகனாகிய அப்சலோமே, என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும். அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று சொல்லி அழுதான். Verse 33. And the king was much moved, and went up to the chamber over the gate, and wept. And as he went, thus he said, O my son Absalom, my son Absalom, would God I had died for thee. O Absalom, my son, my son. பைபிள் சவாலின் 94வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு துயரத்தின் காலங்களிலும் தேவனுடைய திட்டம் தொடர்ந்து செயல்படுகிறது என்றும் அவரது ஞானம் ஒவ்வொரு முடிவையும் வழிநடத்துகிறது என்றும் நினைவூட்டட்டும். அவரது வார்த்தை உங்கள் நம்பிக்கையை பலப்படுத்தி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் விசுவாசமாக நிலைத்திருக்க உதவட்டும். இன்று எந்த பாடம் உங்கள் இதயத்தை அதிகமாக தொட்டது என்று கமெண்டில் பகிருங்கள். நாளை 95வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Day 94 of our Bible challenge is now complete. May today's reading remind you that even in seasons of sorrow,
God's plan is still at work and His wisdom guides every outcome. Let His word strengthen your trust and help you remain faithful in every circumstance. Comment below what lesson from today's reading touched your heart the most. And join us again tomorrow for day 95. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.